ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து ரிப்ளை பண்ண முடியல. நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சில யூடியூபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா பதில் நான் சொல்லிடுறேன். இது நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கோங்க. இந்த டவுட் இருக்கிற எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. என்ன சார் பாரதியாருக்கு சரி யோவானுக்கு தவறு அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த யோவான் அருளப்பன் கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா சில யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வராதுன்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? அதனால் உங்களுக்கு என்ன யூஸு? புரியுதுங்களா? எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ ஏன் வராதுன்னு எதுக்கு சொல்கிறீங்க? அதனால் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? ரைட்டா? எந்த யூஸுமே கிடையாது. அதனால அவங்க வந்து இதுவே சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரிய டிஎன்பிசி மாரி. புரியுதுங்களா? அப்படிலாம் கிடையாது. நாம வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட நான் ஆல்ரெடி இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். ரைட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் சொல்லிடுறேன், சில எக்ஸாம்பிளோடய நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்க வேணாம். சார் யோவானுக்கு வருமா வராதா? வராதுன்னு சிலர் சொல்கிறாங்க சார். நிறைய பேர் வரும்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் சிலர் வராதுன்னு சொல்கிறாங்க சார். அதான் சார் எனக்கே டவுட்டாக இருக்குது, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், நான் டவுட் இதோட சொல்லிடுறேன். நான் பார்த்துக்கோங்க, ப்ரூஃபோடு நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி 2A டெஸ்ட் பேஜ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 2A ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணாலும் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நாடும் மொழியும் நமது கண்கள் ஏன்னா புகழ்ந்த கவிஞர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா புகழ்ந்த கவிஞர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பாருங்க பாரதியார்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? பாரதியார்னு ஆன்சர் கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு கேள்வி பாருங்க, நெஞ்சியல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாரு? இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, ரைட். அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்றாரு என்று பெருமைப்படுவர் யாருன்னா பாரதியார்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ரைட்டு. இப்போ அடுத்தது பாருங்க, நமக்கு தொழில் நாட்டு குலைத்தல் என்று சார் கவிதை நாட்டு குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லியிருக்கிறீங்க. புரியுதுங்களா? சி சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, அதேதான் நமக்கு தொழில். இதே தான் நான் நீங்கள் நல்லா கிளியராக தெரியலன்னு இங்கே நான் எடுத்து போட்டுருக்கிறேன். ரைட்டா? சரி, இந்த இடத்துல பாருங்க சி சுப்பிரமணிய பாரதியார்னு போட்டிருக்கிறீங்க. இங்கெல்லாம் நீங்கள் வந்து வெறும் பாரதியார் பாரதியார் பாரதியார். ரைட்டுங்களா? ஸோ இப்படி கொடுத்துருக்கீங்க, வெறும் பாரதியார்னு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சி சுப்பிரமணிய பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சி சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேங்களா? இந்த எல்லா கொஸ்டினுக்குமே சி சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறது தாங்க எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் வெறும் பாரதியார்னு கொடுக்குறீங்க. என்னது? வெறும் பாரதியார்னு கொடுக்குறீங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாரதியார் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்னது? மொத்தம் 3 பாரதியார் இருக்கிறாங்க. 3 பாரதியாருமே ஃபேமஸ். ரைட்டுங்களா? 3 பாரதியாருமே ஃபேமஸ். ஒன்று சுப்பிரமணிய பாரதியார். ஓகேவா? ஒன்று என்னது? சுப்பிரமணிய பாரதியார். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தானந்த பாரதியார். ஓகேங்களா? சுத்தானந்த பாரதியார். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார். ஓகேங்களா? மூணாவது யாரு? சோமசுந்தர பாரதியார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபேமஸான பாரதியார் தான் இவங்க 3 பேருமே. புரியுதுங்களா? அதனால நீங்க ஆப்ஷன்ல கொடுக்கும்போது இந்த கொஸ்டின் எல்லாம் பாருங்க, நீங்க ஆப்ஷன்ல கொடுக்கும்போது வெறும் பாரதியார் மட்டும் கொடுக்குறீங்க. 3 பாரதியார் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸாக இருக்கும்போது, புரியுதுங்களா? 3 பாரதியார் முழுசா இருக்கிறாங்க. நல்ல ஃபேமஸான பாரதியார் 3 பேருமே. அப்படி இருக்கும்போது நீங்க வெறும் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாரதியார்னு எல்லா இடத்துலையுமே கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே நீங்கள் கொடுக்குறீங்க. இல்லை, ரைட். அதை நான் வந்து டிஎன்பிசி வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கிளைம் ஆகாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, சரி, ரைட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க? சி சுப்பிரமணிய பாரதியார்னு கொடுத்துருக்கீங்க. ரைட்டுங்களா? சி சுப்பிரமணிய பாரதியார்னு கொடுத்துருக்கீங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. அப்போ 3 பேர் இருக்கிற இடத்துலையே 3 பேர் ஒரே பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கிற இடத்துலையே நீங்கள் வெறும் பாரதியார்னு சொல்லி கொடுக்குறீங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அது இவ்வளோ நாளாக எந்த இஷ்யூமே இல்லை, அதனால் நாங்கள் ஒத்துக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யோவான். ஓகேங்களா? ஸோ யோவான்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஓகேவா? தேம்பாவணியில் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கிறார். பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யோவான் வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எங்கே நம்ம படித்தோம்?
ஓகேங்களா? இயேசுவின் வருகை முன்னறிவித்தவர் யார் அப்படிங்கிறத நம்ம எங்கே படித்தோம்? தேம்பாவணியில் படித்தோம். தேம்பாவணியில் எத்தனை யோவான் இருக்காரு? ஒரே ஒரு யோவான். அதாவது திருமுழுக்கு யோவான்னு சொல்லியிருக்கிறாங்க. வெறும் யோவானை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் புக்கில் அவர் இயேசுவின் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யோவான் கர்ணைன்னு சொல்லி தான் கொடுத்துருக்குது. இப்போ வந்து அட்வான்ஸ்டு புக்கில் திருமுழுக்கு யோவான்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ தேம்பாவணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விதமான யோவான் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? யோவான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயேசுவின் சீடரு. திருமுழுக்கு யோவான் இருக்கிறாரு, அவர் தான் முன்னறிவிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்மளுக்கு வித்தியாசம் பாகுபாடு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க தேம்பாவணியில்? இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைக்காதுன்னு எப்படி சொல்கிறீங்க? ரைட்டா? ஒரே யோவான் தானே அப்படிங்குள்ள நீங்கள் ஆப்ஷனில் யோவானே வச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? ஆப்ஷனில் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் யோவானே வச்சிடக்கூடாது. ஒரே ஒரு யோவான் தான் இருக்கிறாங்க. இவரை வந்து முன்னாடி புக்கில் எல்லாத்தையுமே யோவான் தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு யோவான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நாங்கள் பாசிட்டிவ் எவிடன்ஸும் வச்சாச்சு. இதுக்கு கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. கிடைக்காதுன்னு சொல்கிறவங்களாம் வீடியோ போடுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோவானுக்கு கிடைக்காம போகவே போகாது. யோவானுக்கு 100% மார்க் கிடைக்குது. அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. புரியுதுங்களா? தேம்பாவணியில் ஒரே திரும்ப திரும்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். நான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் பேச விரும்பல. யோவான் வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணியில் ஒரே ஒரு யோவானை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரே ஒரு யோவானை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் மற்ற இன்னும் 2 யோவான்னு சொல்லிட்டு அதில் ஒரு யோவானை மாற்றி வந்து அவங்க ஆப்ஷனில் வைக்க கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் கொடுக்கக்கூடியது தான். புரியுதுங்களா? திருமுழுக்கு யோவான்ங்கிறது முழு பேர் ஓகே தான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்கிறீங்களா? முழு பேர் சுப்பிரமணிய பாரதியார் தான். அந்த சுப்பிரமணியங்கிறதே விட்டுட்டு வெறும் பாரதியார்னு எல்லா இடத்துலையும் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? சுப்பிரமணிய பாரதியார்னு எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க. சில இடத்துல தான் இப்போ பாருங்க, இத்தனை நான் 5 கொஸ்டின் காட்டினா அதில் ஒரே ஒரு இடத்துல தான் சுப்பிரமணிய பாரதியார்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாத்தையுமே பாரதியார்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல திருமுழுக்கு யோவான் அப்படின்னு நீங்கள் கொடுக்கல, வெறும் யோவான் கொடுத்துருக்கீங்க. அது ரைட்டு. நாம் எப்படி அது தப்புன்னு அதை நம்ம முடிவு அந்த இடத்துல பண்ண முடியும்? புரியுதுங்களா? ஸோ யோவானோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அருளப்பன் தமிழில். புரியுதுங்களா? அருளப்பன் வச்சிருக்காங்க. அவருடைய ஒரிஜினல் பேர் யோவான் தான். அந்த யோவான் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அருளப்பனுக்கு போக முடியும்? அந்த யோவான்ங்கிற பேர் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அருளப்பனுக்கு போக முடியும்? புரியுதுங்களா? ஸோ அதனால யோவானை வந்து நல்லா படித்தவன் யோவான் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவான். யோவான் பேரும் அவனுக்கு தெரியும், அருளப்பன் பேரும் தெரியும். அருளப்பன் வந்து 2வது பேர் தான். புரியுதுங்களா? திருமுழுக்கு யோவான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அருளப்பன் என்றும் குறிப்பிடப்படுகிறார்னு தான் புக்கில் இருக்குது. அதனால அருளப்பன் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் யோவானை தான் செலக்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதனால நல்லா படிச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, யோவான் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால எக்ஸாக்ட்லி ரைட்டு. புரியுதுங்களா? எக்ஸாக்ட்லி இது ரைட்டு. ஏன்னா தப்புலாம் கிடையாது, எக்ஸாக்ட்லி ரைட்டு. ஸோ யோவான் போட்டவங்க எல்லாமே கிரேஸ் மார்க்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருளப்பன் வந்து ஏ ஆன்சரு, யோவான் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சரு. ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து அவங்க ஃபைனலாக கொடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டும் சரி அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பாருங்க, போன தடவை ப்ரீவியஸ் இயரில் இந்த ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை கொடுத்துருக்காங்க, செய்வினை கொடுத்துருக்காங்க, என்னது நேர்கூற்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கீழே கொடுக்குறாங்க செய்வினை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. செய்வினை அப்படிங்கிறது தான் 100% இதில் கரெக்ட். ஓகேங்களா? இந்த தடவை ராமன் வந்தான்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி. ஓகே. அப்போ மாலதி மாலையை தொடுத்தால் இந்த இடத்துல பாருங்க 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்குது. ரைட்டா? 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தாலோ அல்லது மறைமுகமாக வந்தாலோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர்ங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ரைட்டா? இதுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறாங்க. என்னதுங்க? இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு கிளைம் பண்ணுறாங்க. கிளைம் பண்ணோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணல, இது பண்ணுறாங்க. அதாவது செய்வினை போட்டவனும் ரைட்டு, தன்வினை போட்டவனும் ரைட்டுன்னு கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி ஃபைனல் ஆன்சருக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினையே கிடையாது. 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையோ மறைமுகமோ வந்துட்டா செய்வினையில் தான் சொல்லணும். தன்வினை மாலதி தான் தொடுக்கிறா, தானாகவே தொடுக்கிறா, உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை தொடர்பு 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்ததுனால என்ன பண்ணணும், செய்வினை தொடர்பு தான் கொடுக்கணும், தன்வினைக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்வினைக்கும் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? தன்வினைக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோவான் மேட்டர்லாம் ஒன்றும் கெட்டு போக கிடையாது. ரைட்டா? யோவான் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா படித்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய எதிர்பார்ப்பும் அது இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் யாரும் சொல்லி அதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. அது கண்டிப்பாக இப்போ யோவான் போட்ட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரேஸ் மார்க் வரும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. மற்ற ஆப்ஷன் போட்டவங்க சிடி போட்டவங்களுக்குலாம் வராது. ஏவும் பிக்கும் போட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். புரியுதுங்களா? அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஃபைனல். நீங்கள் வரும்போது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.